அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்னென்னா, ஏற்கனவே இதுக்கு முன்னால் 2 கொஸ்டின் சென்டென்ஸ் போட்டு பார்த்துருக்கோம். அதாவது ஒரு கொஸ்டின் வேர்டை வச்சு அதுக்கு எப்படி கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்குறதுங்கிறது 2 வேர்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம். சரியா? 2 கொஸ்டின் வேர்டுக்கு எக்ஸாம்பிள்லாம் போட்டு பார்த்துருக்கோம். அது என்னென்னா, ஒன்று ஷூ, ஒன்று மின். அதான் வாட், ஹூ, இந்த 2 வேர்டுக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதே போல் இன்றைக்கி நம்ம இன்னொரு கொஸ்டின் வேர்டுக்கு கொஞ்சம் எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் எல்லாம் போட்டு பார்க்க போகிறோம். அதான் ஒரு கொஸ்டின் வேர்டில் இருந்து எப்படி ஒரு கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்குறது. சரியா? இன்றைக்கி நம்ம பார்க்குறதுக்கு செலக்ட் பண்ணியிருக்கக்கூடிய வேர்டு என்னென்னா எங்கே. சரியா? வேர், எங்கே, கஹா. வேர், எங்கே, கஹா. இதுக்கு என்ன அரபிக்? வைன். சரியா? அப்போது வைன்னு சொன்னால் வேர், எங்கே, கஹா. இந்த வேர்டை யூஸ் பண்ணி நம்ம கொஞ்சம் கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்க போகிறோம். சரியா? முதல் சென்டென்ஸ் என்ன தெரியுமா? இப்போ நம்ம ஃப்ரெண்டுக்கிட்ட கேட்குறோம், நீ எங்கே இருக்கேன்னு கேட்குறோம். சரியா? நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ? தும் கஹா ஹே. தும் கஹா ஹே, வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்க? சரியா? இது எப்படி அரபிக்கில் கேட்குறது? ஒயின் இன் த, ஒயின் இன் த. சரியா? ஒயின் வேர் இன் த யூ. அப்போ ஒரு ஆர் மட்டும் நம்ம இடையில சேர்த்து வேர் ஆர் யூ. சரியா? ஏன்னா நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், இந்த ஆர், ஆம், இஸ் இதெல்லாம் நமக்கு அரபிக்கில் கிடையாது, நம்ம தான் சேர்த்துக்கணும். அப்போ ஒயின் இன்தன்னு சொன்னால் ஒயின் வேர் இன் த யூ. அரபிக் படி பார்த்தா வேர் யூன்னு தான் வரும். நம்ம இடையில ஒரு ஆர் சேர்த்து வேர் ஆர் யூன்னு சொல்லணும். சரியா? அப்போது ஒயின் இன் த, நீ எங்கே இருக்க? வேர் ஆர் யூ, தும் கஹா ஹே. கரெக்டாக? சரி, அடுத்த கொஸ்டின் வேர்டு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் வேர்டு என்ன தெரியுமா? நீ எங்கே வேலை செய்கிறாயின்னு கேட்கணும். சரியா? நீ எங்கே வேலை செய்கிறாய்? நீ எங்கே வேலை செய்கிறாய்? வேர் டு யூ ஒர்க்? ஆப் கஹாं काम करता है? ஆப் கஹாं काम करता है? வேர் டு யூ ஒர்க்? நீ எங்கே வேலை செய்கிறாய்? சரியா? இது எப்படி நம்ம அரபிக்கில் கேட்குறது? சரியா? நீ எங்கே வேலை செய்கிறாய்? வேர் டு யூ ஒர்க்? ஆப் கஹாं काम करता है? சரியா? இதுக்கு என்ன அரபிக்? வைன் தஷ்தகல். வைன் தஷ்தகல். எல்லா வேர்ட்லேயும் அந்த வைன் ஃபஸ்ட்டில் வருது, கவனிச்சுக்கோங்க. சரியா? வைன் வேர், அதான் ஷுகல்னா ஒர்க்கு, தஷ்டகல்னு சொன்னால் யூ ஒர்க். சரியா? அப்போது தஷ்டகல் அந்த ஃபஸ்ட்டில் வரக்கூடிய தா தான் யூ. சரியா? அப்போது தஷ்டகல்னு சொன்னால் யூ ஒர்க். சரியா? அப்போ ஒரு டூ இடையில சேர்த்து நம்ம வேர் டு யூ ஒர்க்குன்னு சொல்கிறோம். சரியா? வேர் டு யூ ஒர்க்? ஒன் தஷ்டகல், நீ எங்கே வேலை செய்கிறாய்? ஆப் கஹாं काम करता है? ஆப் கஹாं काम करता है? வேர் டு யூ ஒர்க்? நீ எங்கே வேலை செய்கிறாய்? அதுக்குள்ள அரபிக்கு வைன் தஷ்டகல். கரெக்டாக? அடுத்த வேர்டு பாருங்கள், வைன் யூஸ் பண்ணி. இப்போ நம்ம மொபைல், நம்ம செல்லை காணலை, நம்ம ரூமில் இருக்கிறோம், நம்ம மொபைலை காணலை. அப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்குறோம். இது சாதாரண நடைமுறையில் வரக்கூடியது தான். ஏன் மொபைல் எங்கே? வேர் இஸ் மை மொபைல்? மேரா மொபைல் கஹாं ஹே? மேரா மொபைல் கஹாं ஹே? வேர் இஸ் மை மொபைல்? ஏன் மொபைல் எங்கே? இதுக்கு என்ன அரபிக்? வைன் ஜவ்வாலி. வைன் ஜவ்வாலி. வைன் வேர், ஜவ்வால் மொபைல், ஜவ்வாலி மை மொபைல். அந்த லாஸ்ட்டில் வரக்கூடிய யாதான் மை. சரியா? அப்போ ஜவ்வாலின்னு சொன்னால் மை மொபைல், வைன்னா வேர். அப்போ வேர் இஸ் மை மொபைல், ஒரு ஈஸ் இடையில சேர்த்து வேர் இஸ் மை மொபைல்னு சொல்கிறோம். சரியா? வேர் இஸ் மை மொபைல், மேரா மொபைல் கஹா ஹே? என் மொபைல் எங்கே? சரியா? வைன் ஜவ்வாலி. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? அடுத்த வேர்டு கொஸ்டின் வேர்டு தான். வைனுங்கிற வேர்டை யூஸ் பண்ணி நம்ம உருவாக்கக்கூடிய சென்டென்ஸ் என்ன தெரியுமா? உன்னுடைய நண்பன் எங்கேன்னு கேட்குறோம். சரியா? உன்னுடைய நண்பன் எங்கே? வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? ஆப்கா தோஸ்த் கஹா ஹே? आपका दोस्त कहाँ है? वेर इज योर फ्रेंड? उन नண்பன் எங்கே? இதுக்கு என்ன அரபி? ஒயின் சத்தீகக். சரியா? ஒயின் சத்தீகக். ஒயின் வேர், சத்தீக்னா ஃப்ரெண்டு, சத்தீகக்குன்னா யுவர் ஃப்ரெண்ட். சரியா? அப்போ சத்தீகக் யுவர் ஃப்ரெண்ட், ஒயின் வேர். அப்போ சேர்த்து சொல்லும்போது வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட். சரியா? வேர் இஸ் யுவர் ஃப்ரெண்ட்? உன் நண்பன் எங்கே? ஆப்கா தோஸ்த் கஹாं है? கரெக்டாக வருது. சரியா? ஒயின் சத்தீகக். சரியா? ஓகே, அடுத்தால என்ன கேட்கணும்னா, ஒரு நம்ம ஃப்ரெண்டுகிட்ட கேட்குறத நினச்சிக்கோங்க. நீ எங்கே போகிறேன்னு கேட்குறோம். சரியா? நீ எங்கே போகிற? வேர் ஆர் யூ கோயிங்? தும் கஹாं जाता है? தும் கஹாं जाता है? வேர் ஆர் யூ கோயிங்? நீ எங்கே போகிற? சரியா? எல்லாம் கஹாं जा रही है கூட கேட்கலாம். சரியா? தும் கஹாं जा रही है? வேர் ஆர் யூ கோயிங்? நீ எங்கே போகிறாய்? சரியா? அதுக்கு என்ன அரபிக்? ஒயின் தரூஹ். சரியா? ஒயின் தரூஹ். ஒயின் வேர், தரூஹ் யூ ஆர் கோயிங். சரியா? ஒயின் வேர், தரூஹ் யூ ஆர் கோயிங். கரெக்டாக? அப்போ இது கொஸ்டின் படி பார்க்கும்போது வேர் ஆர் யூ கோயிங் கரெக்டாக வருது. சரியா? புரிஞ்சுதா? ஒயின் வேர், தரூஹ் யூ ஆர் கோயிங். அப்போ சேர்த்து சொல்லும்போது வேர் ஆர் யூ கோயிங் கரெக்டாக வருது. கொஸ்டினாக மாற்றும் போது வேர் ஆர் யூ கோயிங்னு வரும். தும் கஹாं जा रही है இல்லைனா தும் கஹாं जाता है, எப்படி வேணாலும் சொல்லலாம். சரியா?
நீ எங்கே போகிறாய். கரெக்டாக? ஒயின் தரு. ஓகே, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த வேர்டு ஒயின் யூஸ் பண்ணியானா நீ அரபி எங்கே படித்தேன்னு கேட்குறோம். சரியா? நீ எங்கே அரபி படித்த? வேர் டிட் யூ லேர்ன் அரபிக்? ஆப் அரபி கஹா சிக்கா. ஆப் அரபி கஹா சிக்கா. வேர் டிட் யூ லேர்ன் அரபிக்? நீ அரபி எங்கே படித்த? இதுக்கு என்ன அரபிக்? ஒயின் தாலம்த் அரபி. ஒயின் தாலம்த் அரபி. சரியா? ஒயின் வேர் தாலம்த் டிட் யூ லேர்ன். அதாவது தாளம்னா லேர்ன், தாளம்த்துனா அது பாஸ்ட் டென்ஸ். சரியா? அப்போ தாளம்த் அந்த லாஸ்ட்டில் அவருடைய இத்து தான் அதை பாஸ்ட் டென்ஸாக மாற்றுறது. அப்போ தாளம்த்துன்னு சொன்னால் பாஸ்ட் டென்ஸ். அப்போ அரபி அரபி. அப்போ ஒயின் தாலம்த் ஒயின் வேர் தாலம்த் டிட் யூ லேர்ன் அரபி அரபிக். அப்போ சேர் சொல்லும்போது வேர் டிட் யூ லேர்ன் அரபிக்? ஆப் அரபி கஹா சிக்கா. நீ அரபி எங்கே படித்த? கரெக்டாக? ஓகே, சரி, அடுத்த வேர்டு வாங்க. அடுத்த வேர்டு என்ன தெரியுமா? உன்னுடைய வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறோம். எல்லாமே நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒயின்கிற வேர்டை யூஸ் பண்ணி தான் இப்போ நம்ம சென்டென்ஸ் போட்டுட்ருக்கோம். கரெக்டாக? அப்போ இப்போ பார்க்கக்கூடிய சென்டென்ஸ் என்னென்னா உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறோம். வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? துமாரா கர் கஹா ஹை. சரியா? உன் வீடு எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? துமாரா கர் கஹா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? ஒயின் பெய்திக். கரெக்டாக? ஒயின் வேர் பெய்த் ஹவுஸு, பெய்திக் யுவர் ஹவுஸ். கரெக்டாக? அப்போ வெயின் பெய்திக்னு சொன்னால் வேர் இஸ் யுவர் ஹவுஸ். கரெக்டாக வருது. வேர் யுவர் ஹவுஸ்னு வரோம். நம்ம வந்து இடையில ஒரு ஹிஸ் சேர்த்து வேர் இஸ் யுவர் ஹவுஸ்னு சொல்கிறோம். துமாரா கர் கஹா ஹை. உன் வீடு எங்கே இருக்குது? கரெக்டாக? ஒயின் பெய்திக். கரெக்டாக? ஒயின் பெய்திக். உன் வீடு எங்கே இருக்குது? வேர் இஸ் யுவர் ஹவுஸ்? துமாரா கர் கஹா ஹை. அடுத்தால பாருங்க, இப்போ பாத்ரூம் எங்கே இருக்குன்னு கேட்குறோம். சரியா? பாத்ரூம் எங்கே இருக்குது? வேர் இஸ் த பாத்ரூம்? பாத்ரூம் கஹா ஹை. சரியா? பாத்ரூம் எங்கே இருக்குது? வேர் இஸ் த பாத்ரூம்? பாத்ரூம் கஹா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? ஒயின் அல் ஹமாம். ஒயின் வேர் அல் ஹமாம் தி பாத்ரூம். ஹமாம்னா பாத்ரூம், அல் ஹமாம்னா தி பாத்ரூம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த சென்டென்ஸ்லையும் ஃபஸ்ட்டில் வந்து எந்த வேர்ட்லேயும் ஃபஸ்ட்டில் அல்னு வந்துட்டுதுன்னா அதை தீனி சொல்லி அடுத்தால கண்டினியூ பண்ணோம். சரியா? அப்போ அல் ஹமாம்னா தி பாத்ரூம். சரியா? அப்போ ஒயின் வேர். அப்போ வேர் இஸ் தி பாத்ரூம்? பாத்ரூம் எங்கே இருக்குது? பாத்ரூம் கஹா ஹை. கரெக்டாக வருது. சரியா? ஓகே, அடுத்தால போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்னு கேட்கணும்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கேட்குறது? போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்? போஸ்ட் ஆஃபீஸ் கஹா ஹை. சரியா? போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்? போஸ்ட் ஆஃபீஸ் கஹா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? ஒயின் மக்தப் அல் பரீத். சரியா? ஒயின் மக்தப் அல் பரீத். ஒயின் வேர் மக்தப் ஆஃபீஸ் அல் பரீத் போஸ்ட். இப்போ சேர் சொல்லும்போது போஸ்ட் ஆஃபீஸ். அதான் ஒயின் மக்தப் அல் பரீத்னு சொன்னால் வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்? வேர் இஸ் த போஸ்ட் ஆஃபீஸ்? போஸ்ட் ஆஃபீஸ் கஹா ஹை. போஸ்ட் ஆஃபீஸ் எங்கே இருக்குது? சரியா? புரிஞ்சுதா? ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். அடுத்தால வந்து அடுத்த கொஸ்டின் வேர்டை யூஸ் பண்ணி அடுத்தால கொஞ்சம் கொஸ்டின் சென்டென்ஸ் உருவாக்குறேன். அடுத்தால பார்க்கலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ். ஓகே, மாசலாமே.